ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ, ஹாய் கிஷோர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குமே டைட் ஸ்கெடியூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி சிஎஸ்கேக்குமே ஒரு டைட் ஸ்கெடியூல் இருக்கு. நேற்று தான் வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சு உடனே வந்து அவங்க கவர்த்திக்கு கிளம்பி போயிட்டு நாளைக்கு ஒரு மேட்ச் ஆட போறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி இருக்க போகுது மேட்ச். அண்ட் ஆர்ஆர் வந்து ரெண்டுமே லாஸ் பண்ணிட்டு வராங்க. அவனோட கேப்டன் இல்ல, பராக் தான் கேப்டன்சி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுவுமே அவங்களுக்கு டஃப் டைம்ஸா இருக்கு. சிஎஸ்கேக்குமே வந்து ஆர்சிபி கிட்ட அப்படி ஒரு டிஃபீட். ருத்ராஜ் சொன்னது ஒன்லி டு 50 ரன்ஸ் அப்படின்னு ஒரு சொன்னாலும் நம்மளால அது ஒன்லி 50 ரன்ஸா கன்சிடர் பண்ண முடியல. T20 கேம்ஸ்ல 50 ரன்ஸ்ங்கிறது ஒரு பிக் மார்ஜின். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் எப்படி இருக்க போது அவங்க அந்த மொமெண்டம் லூசிங் மொமெண்டம் பிரேக் பண்ணிட்டு வின்னிங்க்கு போறாங்களா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்கான வீடியோ தான் இது. சப்போஸ் உங்களுக்கு எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணும் இல்ல உங்களோட ஸ்பெசிபிக் பிரான்ச்சைஸ்க்கு நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க MCGC பிலிவர்ஸ் பேக் வாங்கிட்டு எங்களோட வந்து பேசலாம். வித் தட் நோட் நம்ம நேரா ரிவ்யூக்கு போயிடலாம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். பிரசாத் ப்ரோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த கண்டெஸ்ட்ல? It's going to be a cracker of a contest. Guwahati was very high scoring, if I'm not wrong. And also வந்து I would say advantage ராஜஸ்தான் தான். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ஆல்ரெடி ஒரு கேம் ஆடி இருக்காங்க. கண்டிப்பா ரெஸ்ட் ஸ்கோரிங் இல்ல ப்ரோ, ஸ்லோ கம்மி ஸ்கோரிங் தான். கொஞ்சம் டர்னிங் பிட்ச். ஒரு 150 150 ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த சுபம் டுபே எல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சாரு. அது இது SRH தானே? ஆமா சாரி. சோ அங்க தோத்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து டர்னிங் ட்ராக். ஆமா, பீடா கூட ட்வீட் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். சோ ஐம் வெரி சாரி ஃபியூஸ். சோ அங்க வந்து பீடா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நம்ம பேசிட்டு இருந்தோம் இதே பிக்சர் தான் வந்து நம்ம நூர் அகமது, அஸ்வின் அண்ட் ஜடேஜா போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ பட் நான் என்ன சொல்லுவேன்னா, although I back CSK this game, I would say RR has a பெட்டர் குஷன் பிகாஸ் அவங்களுக்கு அந்த டிராவல் கிடையாது. அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க அண்ட் ஆல்ரெடி ஒரு கேம் அவங்க விளையாடி இருக்காங்க. சோ நம்ம வந்து இங்க இருந்து போறோம். சோ அந்த பிசிக்கல் அந்த டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் நம்மளுக்கு. சோ அதனாலதான் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆர்ஆர் சொல்றேன். பட் மத்தபடி ஐ ஆல்வேஸ் பேக் CSK டு வின் அண்ட் ஐ வாண்டட் த கைஸ் டு டூ வெல். நாளைக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் பேட்ஸ்மேன் டு ஃபயர். லாஸ்ட் மேட்ச் வந்து ருத்து ஃபயர் பண்ணல, யாருமே ஃபயர் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் அப்படியே நம்ம கிவ் அப் பண்ண மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். சோ நம்ம ஃபயர் பவர் வந்து நம்ம பேட்டிங் ஃபயர் பவர் வந்து நம்ம ஃபயர் அப் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் ஆஃப்டர் அவுட் பிளேயிங் லாஸ் டு RCB. இந்த மாதிரி வந்து ஈவன் ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீம் வரது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் ராஜஸ்தான் மாதிரி சொல்றேன்னா, அவங்களும் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த காம்பினேஷன் செட் ஆகல. சஞ்சு சாம்சன் வந்து இல்ல டீம்ல. அண்ட் ஆல்சோ அது ஒரு பாட்டா விக்கெட் எல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஸ்லக்கிஷான ஒரு ட்ராக் தான். So I think it's going to be a good match and I want CSK to really do well, bring back அவங்க first match எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி வந்து I just want to bring back the momentum to the winning ways. With that note, these are my initial thoughts. கிஷோர், CSK versus RR உன்னோட தாட்ஸ் என்ன? அதுதான் ஆல்மோஸ்ட் அட்வான்டேஜ் அதிகமா ராஜஸ்தானுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா கேப்ல இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஹோம் கண்டிஷன் விளையாட போறாங்க. போன மேட்சே ஆடி இருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு சென்னைக்கு என்ன டிராபேக்னா, நேற்று தான் ஆடினாங்க, மறுபடியும் இன்னைக்கு டிராவல் பண்ணி போயிட்டு நாளைக்கு ஆடணும். அதுக்கப்புறம் இதோட சாட்டர்டே தான் மேட்ச். இது சண்டே வேணும்னே ஆடி ஆகணும், க்ரௌடு வரணும், டிக்கெட் வேணும். இது வாலண்டியரா வச்ச மாதிரி இருக்கு. மேபி வீக் டேஸ்ல கூட வச்சிருக்கலாம். அது ஒரு மைனஸ்னால சென்னை மேபி மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் ஒரு டஃப்பான மேட்சா தான் போகும். ஆனா நான் வந்து அவரு CSK நான் கன்ஃபார்மா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பேக் பண்றேன். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. 11th அப்படின்ற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 11th ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்சீஸ் ஸ்லாட்ல இருந்து தான் லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். அதே ஃபார்மேட்ல போகலாம். ஓவர்சீஸ் வந்து ரெண்டு டீம்லயுமே 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க 2 கேம்ல. CSK இப்போ பத்திரானா ஃபுல்லி ஃபிட்னு உள்ள வந்துட்டதால மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. எனக்கு கான்வே உள்ள வரணும் இன் பிளேஸ் ஆஃப் சாம் கரன் நான் நினைக்கிறேன். வேற ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஃபரூக் ஆடினாங்க, செகண்ட் கேம்ல அசரங்கா ஆடினாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ட்ராக்கா இருக்கு. அப்படிங்கிறப்ப திருப்பி அசரங்காவோட போவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதே ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்க ஆட போறது ஆர்ச்சரு, ஹிட்மயரு, தீக்ஷனா அண்ட் அசரங்கா அப்படின்னு தான் நினைக்கிறேன். CSK வந்து கான்வே, ரச்சின் ரவீந்திரா, பத்திரானா நூர் அகமதுன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? பிரசாத், நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எப்படி ஃபில் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல எனக்கு சிஎஸ்கே வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். ஐ வுட் வாண்ட் ஐ அம் ஆக்சுவலி பிரேயிங் தட் கான்வே வாக்ஸ் இன். கான்வே ருத்து ஓப்பனிங் வித் ரச்சின் ரவீந்திரா at number 3 அண்ட் ராகுல் திரிபாதி at number 4. நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா 672 ரன்ஸ் அடிச்சிருக்காரு கான்வே சிஎஸ்கேக்கு. அதெல்லாம் விட்டு சரி ஒத்துக்கிறேன், வித் ஆல் யூ ரெஸ்பெக்ட், யூ ஆர் பேக்கிங் யுவர் ஸ்டேட்ஸ்மேன், யூ வாண்ட் an இந்தியன் டேலண்ட் அண்ட் யூ வாண்ட் ஆல்ரவுண்டர் டு கம் இன் தட் பிளேஸ், ஃபைன். பட் நம்ம பேட்டிங் ஃபயர் பவர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். பிகாஸ் சிஎஸ்கே ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹேவ் 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். So 3 world class spinners இருக்கும் போது let's not worry about ஒரு சாம் கரனோட கான்ட்ரிபியூஷன். ஓகே ஃபைன், சாம் கரன் இஸ் a great player, பட் அந்த மாதிரி இருக்கும்போது I would again want to go with the same ஒரு 4 பேர் நீங்க சொன்ன மாதிரி. பட் சிஎஸ்கே being சிஎஸ்கே, you never know, they may give in this அந்த ஜேமி ஓவர்டன் எல்லாம் கூட கூட்டு வருவாங்க. பட் if you ask me, I want கான்வே, I want ரச்சின், I want நூர் அகமத், அண்ட் எனக்கு வந்து தீக்ஷனா இவர் பத்திரானா ஆடலாம். பட் அவரை முந்தானே ஒரு 4 ஓவர் போட்டாரு, அவரா இல்லாட்டி நேதன் எலிசான்னு தெரியல. பிகாஸ் பத்திரானா ஆனா பி ஹாப்பி, பட் ஒர்க் லோட் கொடுக்கணுமா? ஏன்னா இப்பதான் அந்த பையன் நேத்திக்கு ஆடினாரு, ஃபீல்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. சோ மேபி அத ஒரு ஒர்க் லோட்னால ரெஸ்ட் பண்ணலாம், பட் அது எப்படின்னு தெரியல. நேத்தன் எலிஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சப்போஸ் ராங்கா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி குவஹாத்தில வந்து ஆர்ஆர் வர்சஸ் பிவிகேஎஸ் அவங்க வந்து அப்ப சாம் கரன் கேப்டன்சி பண்ணிருந்தாரு. எல்லிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பெல் போட்டாரு குவஹாத்தில. இது ஸ்லோ ட்ராக்கு லாஸ்ட்ல எல்லாம் வந்து அந்த 19th 17th ஓவர்லாம் அவரு தான் போட்டாரு பிபிகேஸ்க்கு. நல்லாவே பண்ண மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு, ரிமெம்பர் ஆகுது. ஸோ எல்லிஸே இந்த ட்ராக்ல பெட்டரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் சிஎஸ்கே பத்திரானாக்கு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆர்ஆர் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கிஷோர் கிட்ட போகலாம். அப்புறம் ஆர்ஆர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆனதா இல்ல அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்த மாதிரி ஃபருக்கி கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு இந்த இவன் இருக்காரு குவேனா மகாப்பான்னு ஒரு அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பாலர் இருக்காரு. அவர் வருவாருன்னு தெரியல. அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடினாரு, நடுவில் ஒரு போர்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வரணும்னு போறாரு. நல்ல ஒரு பேஸ் பவுலர். ஏன்னா ஜோஃப்ராச்சர் வந்து இங்க அடி வாங்கிட்டு இருக்காரு. சோ எனக்கு ஜோஃப்ராச்சர் ஆடுவாங்களான்னு தெரியல. But no, Dravid being Dravid, நான் அப்பதான் சப்போஸ்டா பார்த்தேன். Dravid being Dravid, he'll again back his players. He'll want Jofra Archer, Theekshana, he'll want Hasaranga, and one more guy, Faruqi தான் திருப்பி ஆடுவாங்க தான் நினைக்கிறேன். Because maybe நீங்க Faruqi தான் ஒரு நிமிஷம் எழுதி வச்சிருந்தேன், அதான் படிச்சிட்டு இருக்கேன். இல்ல ஹெட்மயர் ஆடுவாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடுவாங்க, அப்புறம் வந்து இந்த ஹெட்மயர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா இவங்களதான் ஆடுவாங்க நினைக்கிறேன், எழுதி வச்சிருந்தேன். சோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன அந்த குவேனா மக்காப்பா வந்து ஒரு மாதிரி கூட்டு வருவாங்களா, அவர் லெஃப்ட் ஆர்ம் வந்து ஒரு மாதிரி பேஸ் நல்லா போடுவாரு. அது எப்படின்னு தெரியல, பட் பாப்போம். லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும் நாளைக்கு. ஓகே கிஷோர், உன்னோட ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் யாரெல்லாம் ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே? ஓவர்சீஸ் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்த ட்ரிபாட்டியும் ஆட வைக்க போறீங்க, தீபக் கூடாவையும் ஆட வைக்க போறீங்கன்னா அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ரச்சின் இல்ல டேவன் கான்வே யாராச்சும் ஒருத்தர் தான் வேணும். ஏன்னா இப்போ டேவன் கான்வேயும் ருத்ராஜ் இல்ல நம்ம ஓவர்சீஸ் பத்தி பேசிடுவோம், அதுக்கப்புறம் இந்தியன் நம்ம ஒரு இந்தியன் பல்க் வருவோம். அதுக்குதான் சொல்ல வராரு. அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் தான் ஆடுன்னு சொல்றாரு. நீ ஆடணும்னு நினைக்கிறியா ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு ஓவர்சீஸ் சொல்லு. ஓவர்சீஸ்ல கன்ஃபார்மா வந்து டேவன் கான்வே ஆடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பேசுனனால எனக்கு அந்த பாயிண்ட் வேல்யூ. அந்த பையன் வந்து சாம்பியன் ட்ரோஃபி நல்லா தான் போட்டிருக்காரு, இங்க நடந்த நிறைய மேட்சஸ் நல்லா தான் போட்டிருக்காரு. எனக்கு நேஷனல் லிஸ்டும் இருக்கட்டும். சரி நீங்க பேக் பண்றீங்களா, பட்டியலும் பேக் பண்ணிருங்க, 3 பேரோட போயிருங்க. இன்னும் ஒருத்தரை வந்து நீங்க வந்து எய்தர் இவர் ரச்சனை எடுத்துக்கோங்க இல்ல சாம் எடுத்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். சோ இந்த 4 பேரோட போனா 2 ஃபாஸ்ட் பவுலர், நூர் அகமட் இருக்காரு, நூர் அகமட், அப்புறம் பட்டிரானா, நேஷனல் லிஸ், இன்னும் ஒருத்தர் வந்து நான் கான்வேல ரச்சனை யாராச்சும் எடுத்துக்கோங்கன்னா எனக்கு தோணுது. இப்படி போனா பெட்டரா இருக்கும் தோணுது நாளைக்கு. ஏன்னா அந்த ட்ராக் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, ரொம்ப ஸ்லோ பிச்சு, ஸ்பின்னு தரமா இருக்காங்க 2 பேரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கண்டிப்பா தேவை டெட்டுக்கு போறதுக்கு. அதனால பட்டிரானா நேஷனல் லிஸ் பெட்டரா இருப்பாங்க. இல்ல பேட்டிங் ஒண்ணுமே இல்லையே சிஎஸ்கே கிட்ட, அதான் பயமா இருக்கு. யாருமே இவங்க ஸ்பின் ஹிட்டர் மாதிரியும் தெரியல. கான்வே மாதிரி ஒரு நல்ல ஒரு எபிலிட்டி இருக்க ஒரு பேட்டரை வந்து இவங்க அண்ட் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருந்தது கான்வே ஆடிட்டு இருந்த டைம்ல. சேப்பாக் விக்கெட் அப்பவே இன்னும் ஒரு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல கான்வே செட்டிங்னா நீங்க ரச்சனை எடுத்தீங்கன்னா ரச்சனை இப்போ 1 டவுன் வந்தாருன்னா அதுக்கப்புறம் ட்ரிபாட்டி, அதுக்கப்புறம் டூபே டவுன் மாறிடும். டூபே 2 டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 4ல ஆட வைக்க மாட்டாங்களே டூபேவை. கிஷோர் திரிபாதி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அஜிங்கே ரஹானே. சோ அஜிங்கே ரஹானேக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கே ரஹானே வந்து ராகுல் திரிபாதி, அப்புறம் தூபே வில் பி ராயுடு தான். ஆக்சுவலி ராயுடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனா ராயுடு அண்ட் தூபே இருக்கப்பயும் ஒரு மாதிரி நமக்கு இடக்கு முடக்கா தான் இருந்தது. அப்ப ராயுடு முன்னாடி வரதா இல்ல தூபே வந்து இவங்க நம்பர் 4ல யூஸ் பண்ணல. இந்த 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 மேட்சும் நம்பர் 4ல அவர் வரல. அவருக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி சாம் கரன் அனுப்புறாங்க. இப்ப அதுதான்டா என்னென்னவோ பண்றாங்க. நான் அதனால சொல்றேன், அவர் ஃபார்ம் வந்து 4ல தான் பண்ணாரு என்ன, இஃப் ஐம் நாட் ராங்னா. அதனால எனக்கு அங்க இடிச்சிருந்தா ஆல்ரெடி 11th ரொம்ப சொதப்பலா இருக்கு. 11th செட் ஆகலனாவே மேட்ச் கன்ஃபார்ம் சொதப்பினதுனாலதான் சிஎஸ்கே அடி வாங்குச்சு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ருத்துராஜ் ஓபன் பண்ணி வச்சுட்டு 1 டவுன்ல வந்து அஜிங்கியா ரஹானே ஆட வச்சாங்க. இல்ல அஜிங்கியா ரஹானே ஓபன் பண்ணி வச்சு ருத்துராஜ் நம்பர் 2ல வந்தாரு. அதுக்கப்புறமா மொயின் அலியை வச்சுட்டு இருந்தாங்க, ஃபுல் டைம் பேட்டர் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. மொயின் அலி நம்பர் 4 இல்லன்னா தூபே நம்பர் 4 மாத்தி மாத்தி ஆடிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளா இல்ல லாஸ்ட் டைமே. அதனால சிஎஸ்கே அடி வாங்குச்சு. உனக்கு என்ன சொல்றேன்னா ரச்சின் இல்லைன்னா கான்வே ஆடுங்க, 2 பேரையும் ஆடாதீங்கன்னு சொல்றேன் நீ. ஆமா, எனக்கு ரச்சின் 1 டவுன் ஒர்க் ஆவாரா தெரியல. அவர் பவர் பிளே தாண்டாவே ஒர்க் ஆக மாட்டாரு. ஏன்னா பவர் பிளே அடிக்கிட்டா 2 அதுக்கப்புறம் தள்ளி தான் ஆடுவாரு அவரு. அதான் எனக்கு பெட்டர், ஒருத்தர் போனா பெட்டர்னு தோணுது. இல்ல அப்போ சிஎஸ்கே பேட்டிங் மேல ஒரு மாதிரி டிபெண்டபிள் பேட்ஸ்மேனா யாரும் இல்ல. இப்ப நான் கான்வே எடுத்தனா கான்வே ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேனா இருக்க மாதிரி இருக்கு. சோ ருத்துராஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். இல்ல இப்ப ரச்சினும் டிபெண்டபிளா ஆட போறாருன்னா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் டிபெண்டபிளா இருக்காங்க, சுத்தி இன்னொருத்தவங்க வரவங்க பேட்டை விடலாம்ன்ற மாதிரி கான்செப்ட்ல போலாம். இப்போ வேற யாருமே அப்படி எனக்கு தெரியல. வேற ரச்சின், கான்வே அண்ட் விக்கி இப்போ எல்லாருக்கும் ஒரு ரோல் வந்திருக்கு சரியா. இப்ப கான்வே வந்தாருன்னா கான்வேக்கு ரச்சின் ரோல் வந்து ரச்சின் will start hitting the ball, அவ்வளவுதான். ரச்சின் ருத்து will start taking the risk. வந்தாதான் இப்ப நம்ம கான்வே வராம கிஷோர் சொல்ற கான்செப்ட்ல போனா என்ன ஆகுதுன்னா எனக்கு பேட்டிங் வந்து வீக்கா தெரியுது. நான் ஆல்ரெடி ப்ரிவியூக்கு வரல, ப்ரிவியூ வீடியோக்கே நான் கமெண்ட் அதுதான் சொன்னேன். ஆனா 2 பேரும் ஆடுற மாதிரி தான் இருக்காங்க. சாம் கரன் நம்பர் 4லயோ நம்பர் 5லயோ வந்து இன்புட்டஸ் கொடுக்குற மாதிரி பேட்டிங் பண்ணலன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி சரி சேப்பாக் விக்கெட் வச்சு நீங்க நினைக்காதீங்கன்னு பாத்தீங்கன்னா கவுஹாத்தி அதை விட ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச் பாக்குறப்ப, சேப்பாக் விக்கெட்ஸை விடவே. சோ அதே டீம் ஆனாங்கன்னா சென்ஸ்லெஸ்ஸா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அது வந்து அட்லீஸ்ட் மேல 3 டிபெண்டபிள் பேட்ஸ்மேன். இது எப்படி இருக்குன்னா கிஷோர் வந்து ஜிடி ப்ரிவியூல ஒண்ணு சொன்னாரு, நீங்க வந்து கில்லு, ஜாஸ் பட்லரு, சாய் சுதர்ஷன் 3 பேர்ல 2 பேரோ இல்ல ஒருத்தரோ கண்டிப்பா 15-16 ஓவர் நிப்பாங்க. அப்படி இருக்கு இந்த காம்பினேஷன். கான்வே, ருத்துராஜ், ரச்சின் ரவீந்திரா 3 பேர்ல ஒருத்தர் 15 ஓவர் நிப்பாங்க. இப்ப அப்படி இல்லையா? இப்ப கூட ரச்சின் ரவீந்திரா 12 ஓவர் வரைக்கும் நின்னாரு. ஓகேவா? இதுல சப்போஸ் 3 பேர் இருக்காங்கன்னா இப்போ அது அந்த டிபெண்டபிளா இல்ல பேட்ஸ்மேன். இப்ப இருக்க காம்பினேஷன் இருக்கு, பவர் பிளேவே தாண்டாத பேட்ஸ்மேன் 3 பேர் இருக்க மாதிரி இருக்கு. யாரு திரிபாதி இருக்காரு, திரிபாதி அண்ட் ருத்துராஜ் ஆடுறாங்க. 1 டவுன்ல வந்து திரிபாதி அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஆடுறாங்க. 1 டவுன்ல ருத்துராஜ் வராது, அதுக்கப்புறம் சாம் கரன் வராது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் இல்ல. விக்கி இப்ப வந்து we will try to settle அந்த டாப் 3 வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணனும். they have to get into runs. ரச்சின் தவிர வேற யாருமே ரன்ஸ் அடிக்கல. of course ருத்துராஜ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. so they will try to அந்த settle down the இப்ப 3வது என்ன ஆடுறாங்க, they not playing 10th game 11th game. இந்த 3வது கேம்ல வந்து they will try to settle down the top 3. actually இந்த பாயிண்ட் நான் பேச வரது கிஷோருக்கு நான் என்னோட பாயிண்ட் சொல்ல வரது அது கன்வின்சிங்கா இருக்கா இல்லையான்னு அவருதான் சொல்லணும். அதுக்கு நான் திருப்பி கிஷோரே சென்டர் ஸ்டேஜ் வைக்கிறேன். கரெக்டா, பட் வந்து 2 பேருமே லெஃப்ட், 2 பேருக்கும் ஒரே ரோல். பட் நீ சொல்ல கரெக்ட். இப்போ ஆன 2 மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரச்சின் தான். நான் பார்த்த வரைக்கும் போன சீசனா இருக்கட்டும், ஈவன் நியூசிலாண்ட்லயும் பார்த்தா அவர் வந்து கீர் லேட்டா தான் எடுப்பாரு. அந்த லேட்டா இருக்க கீருக்கு T20 ஒர்க் ஆவாரா, 50 ஓவர்ஸ்க்கு பக்கா ஒர்க் ஆவாரு. T20 ஒர்க் ஆவாரா தெரியல. சப்போஸ் வாட் இஃப் பேச்சுக்கு ஸ்கோர் கொஞ்சம் ஹையா போயிடுது, 170 கவாட்டியில 170 ஹை ஸ்கோர் தான். அந்த ஹை ஸ்கோர் அப்போ அவரு போன மேட்ச் நாக் ஆடினாங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க ஹார்ட் ஹிட்டர்ஸ் இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்கு. ஹார்ட் ஹிட்டர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இந்த 3 பேர் வந்து ஆடினாங்கன்னா சீல்டு தான், இல்லன்னே சொல்ல. இப்போ இன்னைக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் குஜராத் தான் பண்ணாங்க சொல்லிட்டு. அதனால நீ சொல்றது வேலிடா இருக்கு. பட் டெட்டுக்கு ஆள் வேணும்ன்றதுனால நான் நேட்டல் எலிஸையும் பட்டிரனா நான் பிலீவ் பண்ண மாட்டேன். ஓகே, இது லென்த்தா போறதால நான் என்ன சொல்றேன், அதுக்கு டெத்துக்கு காம்பினேஷன் நான் இந்தியன்ல வச்சிருக்கேன். அதை நான் உனக்கு சொல்றப்ப அந்த பேலன்ஸ் எப்படி இருக்கு பாரு. RR டீமுக்கு போயிடும். தலைவன் அஞ்சுல் கம்பஜ கூட்டு வருவாரு இப்போ. சாம் கரன் அவுட், கான்வே இன்னு, இவரு தீபக் கூட அவுட், அன்சுல் கம்போஜ் இன்னு. அன்சுல் கம்போஜ் அந்த டெத் ஓவருக்கு 10 ரன் ஓட நிக்க போறாரு. மேல ஓபனிங் டிபெண்டபிள்காக கான்வே. இதுதான் ஒரு பேலன்ஸ் லெவன் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ப்ரிவியூல இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்க லெவன்ஸும் இதுதான். சிஎஸ்கே கரெக்டான லெவன்ஸ் ஆடலன்றதான் என்னோட பாயிண்டா இருந்திருக்கு. ஸோ நீ ஆரோட நீ லாஸ்ட் மேட்ச் ஃபருக்கி ஏன் கரெக்டா யூஸ் பண்ணல, அசரங்கா யூஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன நினைக்கிறேன், எந்த 4 பேர் ஆடணும் ஆடணும்னு நினைச்சா கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபருக்கி, ஹெட்மைர், அதுக்கப்புறம் டீச்சனா. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் அதராங்க குட் ஸ்டாட்ஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கேவா இப்பதான் பார்த்தேன். அதனால மேபி ஃபருக்கி நீ வெயிட் பண்ணுப்பா. ஏன்னா
ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கு, அசரங்காவுக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் ஆடுங்க அப்படின்னு டீச்சரா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரு ஆல்ரெடி சென்னை பிளேயரு. சோ மேபி அதே டிஎஸ்கே 2 மேட்சுமே லெக் ஸ்பின்னர்ஸோட கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. அசரங்காவும் லெக் ஸ்பின்னர் தானே. அதே ஐ மீன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க சிஎஸ்கேலங்கிறனால அந்த லெக் ஸ்பின் ஆப்ஷனை ஆக்சுவலி வந்து அதை அவங்க டேக் ஆன் தான் பண்ணணும். ஆனா பேக் ஃபுட்ல தான் போட்டிருக்காங்க 2 மேட்சுமே. ஸோ அந்த 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 வரிங் சைன்ஸை பார்த்து இவங்க திருப்பியும் அசரங்காவை ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு. நீங்க சிஎஸ்கே RR 12 சொல்லுங்க, அப்புறம் நான் சிஎஸ்கே 12 சொல்லுங்க. நான் சிஎஸ்கே 12 சொல்றேன், அப்புறம் RR 12 சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க RR ஸ்டார்ட் பண்ணுங்க. RRல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன். அப்புறம் இப்போ வேற அன்எக்ஸ்பெக்டடா ரியான் பராக் ஆட வச்சுட்டு இருக்காங்க தேர்ட் பேட்ஸ்மேன், தேர்ட் நம்பர் 3. அப்புறம் 4 வந்து நிகேஷ் ராணா. அதுக்கப்புறம் ட்ரூ ஜாரல் 5, ஹெட்மயர் 6. ஹெட்மயர் 6. ஸோ சப்போஸ் இவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து மேபி சுபம் டுபே தான் யூஸ் பண்ணும் 7. நான் 12 சொல்றேன். ஸோ சுபம் டுபே யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தா கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, இவரு சந்தீப் சர்மா, அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே. ஒரு பிளேயர் வந்து மேபி அசரங்கா இல்ல ஃபரூக்கி, இப்படிதான் போவாங்க. So okay, so I also agree with Kishore. எனக்கு வந்து I think he has already told the exact 12 of நான் எழுதி வச்சேன் 12 தான் ஆக்சுவலா சொன்னாரு for Rajasthan Royals. So I think they have a very good, they look a very young and a very strong side. வந்து எங்க வீக்னஸ்ன்னு தெரியல, பட் எல்லாருமே வந்து இந்தியாக்கு ஆடி இருக்காங்க. நிதிஷ் ராணா கூட has been a very good player. Shubham Dubey again has a great stats. Dhruv Jurel பயங்கரமா ஆடி இருக்காரு. He shows great character. Ryan Parag again Indian middle order. SSV Jaiswal India's opener in all the formats. So I think Rajasthan looks very strong. Theekshana வந்து CSK போட்டிருக்காரு bowling, so he knows how to bowl for CSK bowlers, batsmen. And Tushar Deshpande has been in the CSK camp. Sandeep Sharma has always done well against CSK. So கண்டிப்பா வந்து it's going to be a cracker of a contest. So அப்படியே நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் CSK ஓட 12. So it will start with Rudraj Gaikwad opening with Devon Conway. கடவுளே இதெல்லாம் நடத்துப்பா. அதுக்கப்புறம் வந்து you have Rachin Ravindra walking it at you have Rachin Ravindra walking it at number 3 and you have Rahul Tripathi at number 4. So விக்கி எனக்கு இப்போ என்னன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு திங் தான். இப்போ see we are only the third game. இன்னும் நமக்கு ஒரு 14, 11, 12 games இருக்கு. We have good players like Sheikh Rashid இருக்காரு, who has been benching, who we are benching for the last some time. Vijay Shankar இருக்காரு, whom we are also benching. Andre Siddharth இருக்காரு. ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு தான் பாப்போமே. Like we'll get some rookie youngster in ஆடு number 3, number 5 ஆடு ஒரு floater ஆன ரோல் 30 ஒரு ரன் எடுத்துருவா, ஒரு மாதிரி ஆடலாம். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். rather than backing Deepak Hooda or Rahul Tripathi who have been always contributed. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து கொடுத்து ரூக்கி பண்ணா probably he'll be more excited and அந்த மாதிரி பண்றேன். And also if CSK loses wicket, for example நாளைக்கு ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வந்து யாருமே தேவையில்ல, ஆஷனை தூக்கி மேல ஆட வைக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். So I'll tell my 12, Rudraj Gaikwad, Devon Conway, you have Rachin Ravindra, and then you have Rahul Tripathi, and then you have Shivam Dubey and ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், அண்ட் அப்புறம் யூ ஹேவ் தோனி, அதுக்கப்புறம் யூ ஹேவ் கலீல் அஹமத், அண்ட் யூ ஹேவ் வேற யார் பாது கலீல் அஹமத், வேற யார விட்டேன், நூர் அஹமத் இருக்காரா? அன்ஷுல் கம்போஜ் ஆட போறீங்களா இல்லையா? அன்ஷுல் கம்போஜ் நான் ஆடுவேன் ப்ரோ. I have missed out Sam Curran intentionally. ஏன்னா I wanted to play Anshul Kamboj தான். Anshul Kamboj is a great bowler. And in such a turning conditions, I will always play Vijay Shankar also. Vijay Shankar is a decent player of spin. ஒரு மாதிரி டீசென்ட்டா ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு. சோ நீங்க வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் தான். நீங்க வந்து ஒரு ஓபனருக்கு தான் ஆக்சுவலி நீங்க இவர கேட்டாங்க, ருத்ராஜையோ இல்ல ஃபிளமிங்கையோ திடீர்னு வந்து மாத்திட்டீங்களா ஓப்பனிங் ஸ்லாட், நீங்க ஒன் டவுன் வந்தீங்கன்னு கேட்டா இல்ல ஆக்ஷன் டேபிள்லயே ராகுல் திரிபாத்தியை நாங்க ஓப்பனரா தான் எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராகுல் திரிபாத்தி நம்பர் 4ல ஆட வைக்கிறது கரெக்டான்னு தெரியல. அதுக்கு நம்பர் 4ல ஜிடி வந்து பேக் பண்ணி விஜய் சங்கர் அத்தனை மேட்ச் கொடுத்தாங்க, சிஎஸ்கே கொடுக்க கூடாதா? எனக்கு அதுதான் தோணுது. அதுக்கு நீங்க ராகுல் திரிபாத்தியை நம்பர் 4 அனுப்புறதுக்கு விஜய் சங்கரையும் அனுப்பலாமே, என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்கு ராகுல் திரிபாத்தி? எக்ஸாக்ட்லி. பட் ஐ டோன்ட் நோ வாட் சிஎஸ்கே டஸ். நான் இன்னைக்கு என் கசன் பேசிட்டு இருந்தேன். கசன் வந்து ஒரு ஹி பிளேஸ் ஃபார் அந்த 4th 3rd டிவிஷன் ஆடிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா பெருசாலாம் ஒரு பெருசா சேஞ்சஸ் இருக்காது. மேபி ராகுல் திரிபாத்தி ஆர் தீபு கூட 2 பேர்ல யாராவது ஒரு சேஞ்ச் இருக்கும், அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். மத்தபடி சிஎஸ்கே will be going with the same squad. அவ்வளவுதான் அவன் சொன்னான். அப்ப இவங்க ராகுல் திரிபாத்தியை விட்டுட்டு தான் தீபு கூட தான் ஆடுவாங்க. அவர் தான் 6 ஹிட்டர் மிடில் ஓவர்ல. அதுக்கு ராகுல் திரிபாத்தி ஆடிடும். அவன் என்ன சொல்றான், அவன் இன்னொரு மேட்டர் சொன்னான். அவன் என்ன சொல்றான், இப்ப ராகுல் திரிபாத்தி வந்து ஓபனர்
அவன் ஓப்பனரா வந்து சிஎஸ்கே இறக்கிட்டாங்க. சோ ஓப்பனர் வந்து சிஎஸ்கே வந்து அவர் ஈஸியாலாம் வந்து கிவ் பண்ண மாட்டாங்க. அவன் ஓப்பனர் தான், அவன் தான் ஓப்பனர், அவன் பர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஆடிட்டு இருப்பான். அந்த மாதிரி சொல்றான். தீபக் கூட தான் வந்து ரீப்ளேசபிள், ஈஸிலி ரீப்ளேசபிள். இப்ப நம்பர் 4னா வந்து விஜய் சங்கர், நம்ம சொல்ற மாதிரி விஜய் சங்கர் கூட தான் வந்து ஆடலாம். யுவர் நம்பர் 4னா வந்து யூ கேவ் பிளேஸ் லைக் இந்த ஆந்திரே சித்தார்த், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கூட வந்து ஆடலாம். சோ அந்த மாதிரி தான் அவனும் சொன்னான். சோ பாப்போம். அது வந்து சிஎஸ்கே இஸ் மச் அன்பிரடிக்டபிள் சைட். இப்ப ஷேக் ரஷீத் தான் ரியலி டன் வெல். நாளைக்கு ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் ஸ்ரேயஸ் கோபால் கூட வரலாம் விக்கி, பிகாஸ் இட்ஸ் மச் ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ். சோ அதெல்லாம் கூட நான் ஓபன்ல தான் இருக்கு. ஏன்னா இன்கேஸ் ரொம்ப டர்ன் ஆச்சுன்னா வாய்ப்பு இருக்கு விக்கி. அது ஓகே. ஆனா நமக்கு பேட்டிங் ஒண்ணுமே இல்லையே. பவுலிங் ஆல்ரெடி டீசெண்டா இருக்காங்க, 3 எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா யாரு வச்சு பேட் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுதான் பெரிய தலைவலியா இருக்கு. அதுக்குதான் நம்ம திரும்பி யோசிக்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரிதான் ஷேக் ரஷீதோ இல்ல ஆண்ட்ரிக் இப்ப நான் யோமியோட லைவ் ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். நீங்க மதியம் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ பார்க்க முடிஞ்சது. அவர் சொல்ற அதுல கேட்டிருந்தாங்க ஆடியன்ஸ், ஆண்ட்ரி சித்தார்த்த வைக்கலாமா? ஆண்ட்ரி சித்தார்த் வந்து மிடில் ஆடுறவர் தான், நம்பர் 4 நம்பர் 5ல தான் ஆடுறாரு, ரஞ்சிலையும் அங்கதான் ஆடினாரு, ஸ்பின் ஹிட்டர் தான், பட் சிஎஸ்கே கொடுப்பாங்கன்னு தெரியாதுங்கிறாரு ஃபார்மல் சிஎஸ்கே பிளேயரு. அதை என்ன பண்ண முடியும்? நம்ம கொடுக்கலாம் மாட்டாங்க சான்ஸ். 18 வயசு இப்பதான் ஆயிருக்கு அவருக்கு. வேற இவங்க 23-24 வயசானாலே இந்தியா டெபியூ ஆகலன்னா கொடுக்கறது இல்ல சான்ஸ். விஜய் சங்கர்ல இந்தியாக்கே ஆடினவரு, அவருக்கே சான்ஸ் வருமானு தெரியல. அப்படி இருக்கப்போ எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, இப்ப இவங்க ஸ்லாட் எல்லாம் மாத்தி இவ்வளோ இது பண்ணுவாங்களா? பிரேக்கே இல்லாம ஒரு டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும். ஒரு பிளேயரை டிராப் பண்றாங்கன்னா அவருக்கு ஏன் டிராப் பண்றன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஒருத்தர் உள்ள எடுத்துட்டு வரணும், உனக்கு என்ன ரோல்னு டிஃபைன் பண்ணணும். இதெல்லாம் இந்த டிராவலுக்கு மத்தியில இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல எனக்கு. அதுதான் இப்ப பெரிய தலைவலி. அந்த மாதிரி எதுவும் பண்ணாம அப்படியே ஆடி தோத்தாங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கே கிடையாது. நானுமே எனக்கு இருக்க படி பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் Conway and Rutu to open one down. I won't be surprised if Conway and Rachin open also. 2 left கூட ஆட வைக்கலாம். ருத்துராஜ் வந்து கீழே ஆடட்டும். 2 நியூசிலாந்து பிளேயர்ஸ், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ராப்போ இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸா இருக்கட்டும். ஆல்ரெடி அவங்க கண்ட்ரிக்கு ஆடுறாங்கன்றப்ப 2 பேரும் ஆடட்டும். எத்தனையோ சிஎஸ்கேல வந்து ஆல்ரெடி 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஓபனர்ஸா ஆடி இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டு போட்டும் ருத்துராஜ் ரோல அப்படியே விட்டுருங்க, ரச்சின் ரோலும் அப்படியே இருக்கட்டும். நீங்க இப்படி மாத்தீங்கன்னா ரச்சின் ரோல ரிவர்ஸ் பண்றீங்க, ருத்துராஜ் ரோல மேல போடுறீங்க, 2 பேரும் ரோலும் மாறுது. அதுக்கு 2 பேரும் ரோல் அப்படியே இருக்கட்டும். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, ரச்சின் அண்ட் இவரு ருத்து அண்ட் கான்வே யாரோ ஒருத்தர் அவுட் ஆனாங்கன்னா கூட ஒருத்தர் இன்னொருத்தர் தான் ஆட போறாங்க. சோ அந்த ரோல் அப்படியே இருக்கட்டும். ருத்துராஜ் வந்து பிக்ஸ் ஆயிட்டாரு நம்பர் 3ன்னு, நம்பர் 3ல ஆடட்டும். ரச்சினுக்கு கொடுத்த ஓப்பனிங் ஸ்லாட் ஓப்பனிங்லயே இருக்கட்டும். கான்வே ஓப்பனிங் ஆடட்டும்ங்கறாங்க. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடவே கூடாது உலகத்துல. 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடவே இல்லையா? நீங்க பேசிக்கா என்ன சொல்றீங்க? ஓபனர் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் an opener. சரி, ராகுல் திரிபாதி தூக்கி ராகுல் திரிபாதிக்கு கான்வே ஓபன் பண்ணிட்டோம். சோ ராகுல் திரிபாதி, கான்வே அண்ட் ரச்சின் will open, ருத்து will be at number 3. அப்படியே நம்பர் 4ல சாம் கரனை தூக்குனாதான் இவருக்கே ஸ்லாட் ஓபன் ஆகுது. சோ சாம் கரனை தூக்கிட்டு தான் கான்வே மேல ஆட போறோம். ஒண்ணு இவரை தூக்கி, அவர் பேர் என்ன, ராகுல் திரிபாதியை தூக்கி கீழே ஆட வைக்கணும். இல்லையா தீபக் கூடாவ தூக்கி, ஆமா 2 பேரும் தூக்கணும். இப்ப தீபக் கூடாவையும் தூக்கணும், ராகுல் திரிபாதியும் தூக்கணும்னா ராகுல் திரிபாதியை தூக்கிட்டு நம்பர் 4க்கு துபேவை ப்ரமோட் பண்ணுங்க, நம்பர் 5க்கு விஜய் சங்கர் வரட்டும். தீபக் கூடா ரோலுக்கு நீங்க அன்சுல் கம்போஜா பவுலரா யூஸ் பண்ணுங்க, சாம் கரனை ரீப்ளேஸ் பண்ணுவாரு, பவர் பிளேல போடுவாரு, டெத்ல போடுவாரு ஒரு ஓவர். 3 சேஞ்சஸ் வருது. ராகுல் திரிபாதி தூக்குங்க, தீபக் கூடா தூக்குங்க, சாம் கரன் தூக்குங்க. சாம் கரனுக்கு பதில் மேல வந்து நீங்க கான்வே ஆட போறீங்க. இவங்க 2 பேருக்கு பதில் 2 இந்தியன்ஸ். ஒன்னு வந்து விஜய் சங்கர், இன்னொன்னு வந்து அன்சுல் கம்போஜ். பினிஷ். 3 சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நல்லாதான் இருக்கு. ரோல் கிளியரா இருக்கு. நீங்க நம்பர் 5ல ஆட வைக்க வேண்டிய பிரச்சனையும் முடிஞ்சிருது. டெத்ல போட வேண்டிய, பவர் பிளேல போட வேண்டிய பவுலரும் கிடைக்கிறாங்க, ஒரு டிபெண்டபிள் ஓபனரும் கிடைக்கிறாங்க. இருக்கு உங்களுக்கு இருக்கு பிளேயர்ஸ்ல எது பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணுங்கங்கறோம். எக்ஸாக்ட்லி. நான் உங்களுக்கு ஒரு மீம் கூட ஷேர் பண்ணேன். இதே டீமை வச்சு நான் பிளே ஆஃப்ஸ் போட்டு காமிக்கிட்டோமா, அந்த மாதிரி பண்ற ஒரு சைடு தான் சிஎஸ்கே. சோ இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுதான் ஆப்ஷன்ஸ்ல எடுத்தாச்சு. சோ இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுதான் ஆடணும். எனக்கு நீங்க ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த இவ்வளவு சேஞ்சஸ், இவ்வளவு ரோல் டிஃபைன் எல்லாம் பண்ணுவாங்களா? கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் தட் வாஸ் a much embarrassing defeat to RCB. எனக்கு வந்து அதெல்லாம் இன்னும் என்னன்னு சொல்றது, I still feel very bad for losing such a game. செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு.
அதாவது ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஸ்விங் ஆகும். அது வந்து ஸ்விங் பண்ணுவாரு. அது வந்து ரச்சின் ரவீந்திரா போட எங்கேயோ போய் விழும். கீப்பர் வந்து டிரைவ் அடிச்சு எடுப்பாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு நினைச்சேன். பட் விக்கி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு உங்கள்ட்ட. புவனேஸ்வர் அண்ட் நான் இன்னைக்கு வந்து என் கசின் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் இஸ் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் டேய் நீங்க பாரு, புவனேஸ்வர் அண்ட் ஹேசல்வுட் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் போட்டிருந்தாங்க. சரியா, பயங்கரமா போட்டாங்க. சோ யூ மீன் டு சே தட் அவங்க வந்து நம்மள அவுட் பிளே பண்ணிட்டாங்க. இதே வந்து வேற டீமா இருந்தா கூட புவனேஸ்வர் அண்ட் ஹேசல்வுட் போட்டிருந்தா இதே மாதிரி தான் ஆடி இருப்பாங்க. அவங்களும் விக்கெட் விட்டுருப்பாங்க, அவங்களும் அவுட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அட்லீஸ்ட் பேட்டை சுத்தி அவுட் ஆயிருப்பாங்க ப்ரோ. இவங்க பேட்டை சுத்தல, டிஃபெண்ட் பண்ணி நான் வந்து ரன் ரேட்ல இவ்வளவு ரன் ரேட்ல தோக்க போறேன்னு ஆனதுனால அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவ்வளவு குமுறல் இருந்தது. நேத்து ப்ரிவியூலயா இருக்கட்டும், ஆடியன்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியா அன்னைக்கு டிசி பண்ணதான் நான் சொல்றேன். சிஎஸ்கே 85 ரன்ஸ் தோக்கட்டும். ஆக்சுவலி என்ன சொல்றேன்னா, எய்தர் லிவ் ஆர் டை பை த ஸ்வாட். நீங்க கத்தியே சுத்தாம நான் அப்படியே இப்படி ஒளிஞ்சிக்கிறேன்னு நீங்க ஷீல்ட வச்சு ஒளிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களை நாங்க எப்படி டிஃபெண்ட் பண்றது? ஒரு வீடியோல எப்படி டிஃபெண்ட் பண்றது? சோசியல் மீடியால எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தான் கேக்குறோம். எக்ஸாக்ட்லி. ஏன் நீங்க லாஸ்ட் டைம் ஒரு வேலிட் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கல்ல, ஏன் தோனி அப் த ஆர்டர் வரல, தோனி அப் த ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு. நான் வந்து நான் லாஸ்ட் மேட்ச் பேசும்போது I was always stuck. ஏன்னா இந்த டிஃபீட் பார்த்தோன்னே I was not even able to digest. நான் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, அஸ்வின் has already done well. இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட வந்து அஸ்வின் இருக்கும்போது சென்னை வந்து நல்ல கிடையாது ப்ரோ. அவர் வந்து ஒரு 6th ஓவர் 7th ஓவர் இறக்கிட்டாங்க. ரன் ரேட் 16 13 16 இருக்கப்ப அஸ்வின் எனக்கு சுத்தமா அஸ்வினா வந்து இறக்கி விட்டு இவங்க என்னதான் பண்றான்னு பாப்போம் சொல்லிட்டு சும்மா ஏறி விட்டுருப்பாங்க. அதான் சொல்றேன், ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ. வந்து ரொட்டேட் பண்ணாம அடிச்சிருக்காங்கன்னு தோணுது. அது கிளியர் பிளான் மாதிரி இருக்கு. நீ 16 ஓவர் வரையும் விக்கெட் விடாத, ரொட்டேட் பண்ணிட்டு நான் 16 ஓவருக்கு மேல வந்து ரன் ரேட் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கிறேன். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல 9வது ஓவர்ல பேசினதே என்னது, நான் ரன் ரேட் வந்து நான் குறையாம நாங்க தோக்க போறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் நடந்துதா? இதுதான் கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஆர்ஆருக்கு வருவோம். இல்ல அது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு டிஸ்கஷன் நடந்துக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆஃப்டர் an embarrassing defeat இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும், கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இவர் ஃபிளமிங்கே வந்து ஃபயரியா பேசியிருக்காரு. இதுல வர ஒரு மாதிரி சொன்னார்ல, இப்போ சொல்லிருக்காரு அவரு, ஃபர்ஸ்ட் யார் வின் பண்றாங்க முக்கியம் இல்ல, கடைசியில யார் வின் பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு. சோ அவரே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அப்ப நீங்க அந்த அளவுக்கு பண்ணுவீங்களா? ஏன்னா இன்னொன்னு சொல்லணும், நான் வந்து எடுத்த டீமோட ஆடுவேன், நான் எடுத்த 11 அப்படியே வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன்னா, அது தோனி வந்து அங்க ஃபீல்ட்ல இருந்து எதுவும் பண்றது இல்ல. அவர் நான் பண்ண போறது இல்ல, நான் லாஸ்ட் சீசன் 99% ஜஸ்ட் ருத்ராஜ் சொல்லிட்டேன்னா இப்ப நம்ம அதெல்லாம் பேசிட்டு இருந்தா இது பண்ண முடியாது. சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் இதுதான், சிஎஸ்கே இப்படிதான் பண்ணுவாங்க, அதெல்லாம் இப்ப வேலைக்கு ஆகாது. அதுக்கு நீங்க முதல்ல 11 ஒழுங்கா ஆடி இருக்கணும். அதுவே பண்ணல. நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் 11 இருக்கு, இன்டென்ட்டே இல்ல. அப்ப நீங்க இன்டென்ட்டோட ஆடணும்னா டிபெண்டபிள் பேட்டர்ஸ் 2 பேரை முதல்ல ஆட வைங்க. அவங்கள சுத்தி எல்லாரும் வந்து பேட் விடுவீங்க. அவங்க பேட் விட்டு தோத்தா ஓகே, இவங்க ட்ரையாவது பண்ணாங்கன்னு நம்ம பேசலாம். கிஷோர், don't you feel tomorrow is a tailor-made situation, a tailor-made pitch for some team like CSK to play? ஏன்னா you have Rachin who plays spin well, you have Rutu who plays spin well, Conway plays spin, Deepak கூட நல்லா ஸ்பின் பண்ணுவாரு. நாளைக்கு ஒரு டர்னிங் ரேங்க் டர்னர், not a very high scoring game also. 160 170 வந்து ஒரு நல்ல டார்கெட். So don't you think it's a good game for CSK? ஏன்னா ஒரு pathetic-ஆன ஒரு டிஃபீட்ல வந்துட்டு இப்போ வந்து playing against RR who are also very much unsettled. யார் முன்னாடி தெரியல. And also in a pitch like Guwahati, not a batting paradise. என்ன சொல்றீங்க? நான் இன்னொன்னு கூட சொல்றேன் கிஷோருக்கு கொஞ்சம் முன்னாடி, ஒரே நிமிஷம், இதையும் சேர்த்து பதில் சொன்னா பெட்டரா இருக்கும்ன்றதுக்கா. அதே 11 ஆடினாங்கன்னா ஹை பிரஷர் எல்லா பிளேயருக்கும் டெலிவர் பண்ணி ஆகணும். வீட்டுக்கு மேட்ச் வந்தா இதுக்கு மாத்தி 3 பேரை மாத்தி 3 புது பிளேயர் ஆட வச்சீங்கனாலே பிரஷர் கம்மி. அவங்க இது வரைக்கும் ஆடவும் இல்ல. கஷ்டம் ப்ரோ சிஎஸ்கேக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல வருது. அது நான் கண்டிப்பா நான் டிஸ்கஸ் பண்ணாதான் என் கசன்ட்டையும் இன்னைக்கு நான் அவ்வளவு சோ டிஸ்டர்ப்ட். ஐ கால்ட் அப் மை கசன் அண்ட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம் ஃபார் a very long time. 30 minutes டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். கிஷோர், உங்க தாட்ஸ் சொல்லுங்க அதுக்கு. அக்ரீட், எல்லா பாயிண்ட்டும் அக்ரீட் தான். அதே 11 போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கன்ஃபார்மா டீம் சேஞ்ச் பண்ணணும், பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. அப்படி டீம் சேஞ்ச் பண்ணாலும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, மறுபடியும் என்னன்னா நூர் அகமதா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஈவன் ஜடேஜாவா இருக்கட்டும், ராயஸ்டா நல்லா பிளே பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் கேம்ஸ்ல எல்லாம். சோ அதோட அவங்க ஹோம் கண்டிஷன் வேற இப்போ குவாஹாட்டி ஆல்மோஸ்ட். அதனால மேபி அவங்க செம்ம டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஹை சான்சஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். பட் நாளைக்கு செம்ம டஃப் மேட்சா இருக்கும். நேத்துமா நடக்காது. முதல்ல வந்து மேட்ச் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கலாம். அகைன் அதான் சொல்லுவேன், டிராவல் இப்போ
ப்ராக்டிஸே பண்ணிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு ரொம்ப டயர்ட்ல இருந்திருப்பாங்க. மினிமம் 1 hour இல்ல 2 hours செஷன் தான் போயிருக்கும். நாளைக்கு டே மேட்ச் இருக்கு, மேட்ச் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பண்ணி சப்போஸ் ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பிளேயர் இல்லாம வேற பிளேயர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப மினிமம் டைம் ஆஃப் ப்ராக்டிஸ், அதோட வேற ஒரு பயங்கரமா டிஃபிட்ல வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாம் அந்த ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி 11th ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வச்சு போனதான், அதை விட்டுட்டு இந்த பீமா படம் மாதிரி அடிவானங்களை வச்சு திருப்பி ஆடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணாங்கன்னா நானே அதான் சொல்வேன். பட் இப்ப இருக்க நிலைமைக்கு சென்னை அப்படி போகக்கூடாது. அப்படி போனதுனால ஒரு 1-1 ஃபைட் ஆச்சு இருக்கும். இல்ல மறுபடியும் அதே மாதிரி சப்போஸ் ஒரு மேட்ச் இருக்கு மும்பை வர்சஸ் சென்னை, ஐ மீன் ஃபைனல் தான் நினைக்கிறேன், வெறும் 131 தான் அடிப்பாங்க மும்பை. அது அநியாயமா சென்னை சேஸ் பண்ண முடியாம லாஸ்ட் தோனி மட்டும் நின்று இருப்பாரு, தோத்துருவாங்க 20 or 15 runs. மேபி அப்படி கூட போக வாய்ப்பு இருக்கு. கிருணால் பாண்டியா 50 or 40 அடிப்பாரு அதுல, அது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அப்ப வேற நான் நினைச்சேன் என்னடா இவனுக்கு 130 தான் எடுத்திருக்காங்க, என் தலைவன் வந்து சேஸ் பண்ணுவான் பாருன்னு நினைச்சா அங்க மலிங்கா 2 யாக்கர் எல்லாம் போட்டு ஹசி போல்டு விஜய். ஏன் கேக்குறீங்க? சரி அதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறது. கன்க்ளூட் பண்ணுங்க கிஷோர் அண்ட் விக்கி. ஓகே, அதுதான் நான் வந்து சிஎஸ்கே 11 பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால இதுதான் பெஸ்டா இருக்கும், இதை வச்சு நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அங்க இருந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் சொல்ல வர்றது, ஆர்ஆர் வந்து அவங்க அதே இதுதான் ஆட போறாங்க. அண்ட் ஆர்ஆர்ல நம்ம பெருசா பார்க்க வேண்டியது என்னன்னா, சஞ்சு சாம்சன் எங்கேயாவது அவர் 3 மேட்ச் இல்லைன்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 2 மேட்ச் உதப்படுவாங்கன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியாது, க்ளூலெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு கேப்டன்சிலியா இருக்கட்டும். அண்ட் அது இதுவுமே மாறி இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுமே. சங்ககரா கிட்ட இருந்த சப்போர்ட் ஸ்டாஃபோ இதுவோ இல்ல, விக்ரம் ரத்தோட வந்திருக்காரு அண்ட் டிராவிட் வந்திருக்காருன்றப்போ இது வேற செட்டப். ஆர்டரை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இவரு துருவ் ஜுரல் வந்து நம்பர் 4ல வந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் மாத்துறாங்க. ஒரு இன்னும் பேட்டர்ஸ் இருக்கப்போவே இம்பாக்ட் அப்ப யூஸ் பண்றாங்க. அசரங்காவை தூக்கி நம்பர் 4ல ஆடுறாங்க, என்னென்னமோ ட்ரை பண்றாங்கன்றப்போ க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. அவங்களுமே ஒரு ப்ரெஷர்ல தான் இருக்க மாதிரி தெரியுது. சப்போஸ் சஞ்சு சாம்சன் வந்திருக்காருன்னா சிஎஸ்கே கிட்ட பெட்டர் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. 2000 ஆக்சுவலி வந்து 8-8 வந்து 12-16 சிஎஸ்கே லீட் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் 8 என்கவுண்டர்ஸ்ல 6 RR 2 சிஎஸ்கே. நம்ம எப்படி வந்து எம்ஐ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சிஎஸ்கே வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க, ஆர்ஆரும் லாஸ்ட் 8 என்கவுண்டர்ஸ்ல பெட்டரா பண்ணிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு சிஎஸ்கே கிட்ட நான் பார்த்த வரைக்குமே. சஞ்சு சாம்சன் கேப்டன்சி எடுக்கிறாருன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் கேமா போறதுக்கு வாய்ப்பு. ஸ்லைட் ஆர்ஆர் கூட கொடுக்கலாம் மேபி, சிஎஸ்கே 11 மாத்தலாம். சிஎஸ்கே 11 மாத்தினா இவங்க கேப்டன்சி திருப்பி எடுத்தா கூட என்ன வேணா நடக்கலாம். பட் ரியான் பராக் தான் கேப்டன்சி இருக்க போறாரு. பிளேயிங் 11 இப்படிதான் இருக்க போகுது, இந்தியன் கோர் அதே மாதிரி தான் இருக்க போகுது. சுபம் துவே தான் ஆட போறாரு இம்பாக்ட் சப்பா. இதே மாதிரி ஒரு 11th 12th தான் ஆட போறாங்கன்னா அதுவுமே ஒரு குளறுபடியான ஒரு என்ன பண்ண போறோம், நமக்கு ஃபர்ஸ்ட் வின் எங்க இருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் தெரியுறாங்க. சோ லெட்ஸ் சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். என்ன இருக்க போகுது? ஸோ கிஷோரை கூட ஸ்டார்ட் பண்றோம். இந்த மேட்ச்ல என்ன நடக்கும்னு பாருங்க. சப்போஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற இடத்துல இருந்து எதனால வின் பண்ணுவாங்க அண்ட் யார் குரூஷியல் ரோல் பிளே பண்ணுவாங்க. 2 டீமுக்குமே பார்த்தா இந்த பேட்டிங்னு வந்தா டாப் 4 தான். சென்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, இவங்க 4 பேர் தான். நீ சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் ஆர்டர் ஏன் மாத்தினே இருக்காங்கன்னா அந்த டாப் 3 நிக்க மாட்டாங்க. டாப் 3 ஆல்மோஸ்ட் ஒரு 7 over 8 over பராக் பார்த்தா அவர் 2 மேட்ச்மே ஒரே ஓவர்லயே அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஜெய்ஸ்வால் இன்டென்ட் காட்டுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. சாம்சன் 2 மேட்சும் ஒரு மேட்ச் நல்லா இருந்தாரு, ஒரு மேட்ச் அன்எக்ஸ்பெக்டட் பால். அதனாலதான் யார மாட்டேன் நிதிஷ் ராணா அவர் அந்த மாதிரி கேமே ஆட மாட்டார். அவரையே அந்த மாதிரி வேற 4th gear 5th gearல போய் ஆடுறாரு. ஒரு டெசிக்னேட்டட் நம்பர் 3 அவர் எதுக்கு இவங்க வந்து அநியாயமா பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு லெவல் மேல சிஎஸ்கே வந்து ரெய்னா மாதிரி ஒரு பிளேயர் வேணும், நிதிஷ் ராணா எடுங்கன்னு ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படி பேசுற அளவுக்கு ஒரு இது இருக்க ஆளு. ஒரு சீசன் 1.5 சீசன் ஃபுல் கேப்டன்சி பண்ணிருக்க ஆளு. அவர் கேப்டன்சி கொடுக்கல, ரியான் பராக் கேப்டன்சி கொடுக்குறாங்க. அவர் நம்பர் 3ல வாக்கின் பண்றாரு, திடீர்னு நம்பர் 5ல ஆட வைக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. துருவ் ஜுரல் இருக்காரு கீழே, பட் அவருமே இவங்க கரெக்டா யூஸ் பண்ணலன்னா அவரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. அந்த டாப் 4 கிட்ட தான் மேட்சே இருக்கு. அவங்க சீல் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ஆனா டவுன் தேவையில்லாம அன்வான்டா மாத்துறாங்க. மத்தபடி பவுலிங்ல பார்த்தா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஆசை இப்போ சென்னையில சொல்லணும், சென்னையில இப்ப நீங்க ரொம்ப பேசினல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டு எனக்கும் கன்வின்சிங்கா தான் இருக்கு. கன்ஃபார்மா கான்வே, ரச்சின், ருத்ராஜ் இதுதான் பெட்டரா இருப்பாங்க டாப் 3. சோ இவங்க 3 பேரு, அதோட மேபி டூபேவோ இல்லைன்னா வந்து விஜய் சங்கர் நீங்க சொன்ன மாதிரி, இல்ல சரி விஜய் சங்கரை யூஸ் பண்ண மாட்டோம், திரிபாட்டி காசு கொடுத்து எடுத்துட்டோம், திரிபாட்டி தான் அவரும் ஆடுவாரு இல்லெல்லாம் சொல்லக்கூடாது. சோ இவங்க 4 பேர் பெட்டர் ஆப்ஷன்ஸ். சோ இவங்க எந்த 2 டீம்ல சொதப்பினா மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். நம்ம பிரசாத் சொன்ன மாதிரி அஸ்வினை மேல அனுப்பிச்சு விடுவாங்க, இந்த வேலை நடக்கும். இங்கேயும் அந்த மாதிரிதான் அசரங்கம் அனுப்புறதோ இல்ல வேற ஏதாச்சும் அனுப்புறதோ இருக்கும். அப்படியே போலிங் கொண்டா போலிங்ல 2 டீமும் டீசெண்டா தான் இருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங்லயும் சரி ஸ்பின்லயும் சரி குறைய சொல்ல முடியாது. அந்த பவுலர்ஸ் கரெக்டா எந்த டீம் நல்லா யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் மேட்ச் வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க.
ஓகே, உன்னோட இது வந்து ஆர்ஆர் தான். ஆல்ரெடி நீ சொன்ன மாதிரி ஆர்ஆருக்கு தான் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு டீம்ல யாரா பெட்டர் பவுலிங் யூனிட் ஜெயிக்கும்னு சொல்றேன். ஆமா, பெட்டர் பவுலிங் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா பெட்டர் பவுலிங் ஜெயிப்பாங்க. ஓகே, பிரசாத் எப்படியும் நீங்க சிஎஸ்கே பேக் பண்ண போறீங்க. யாரு உங்களோட கோ டு பிளேயரா இருக்க போறாங்க நாளைக்கு? I think these the underperformers are going to perform tomorrow. Either of நாளைக்கு ருத்ராஜ் விஷ் has to perform, will perform. கண்டிப்பா ருத்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ணுவார். லாஸ்ட் மேட்சே வந்து ஒரு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஃபிளமிங் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, லைக் ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு இன்டர்வியூ. ஐ வாண்ட் ருத்ராஜ் டு பெர்ஃபார்ம். ரச்சின் ரவீந்திரா has become the most bankable, dependable player for CSK. ஒரு ஹசி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. டீம் ஆடலாட்டியும் அவர் ஆடிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் 12th over 13th over வரைக்கும் ஆடுறாரு. ஸோ ஐ வாண்ட், யார் ஆடுறாங்களோ யார் ஆடலையோ, ஐ திங்க் நாளைக்கு ஒரு நூர் அஹமத் 4 overs spell will be crucial in all the games. I want Ashwin to bowl all the 4 overs. I want Jadeja to bowl 4 overs. அவங்களுக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ மிடில் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ், அபார்ட் ஃப்ரம் நிதிஷ் ராணா தான். யூ ஹேவ் சாம்சன், யூ ஹேவ் பராக், யூ ஹேவ் த்ருஜுரேல். ஸோ இவங்க ஹசரங்கா வந்தா ஓகே, பட் இவங்கலாம் இருந்தா வந்து யூ வாண்ட் ஜடேஜா டு போல் வெல். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிதிஷ் ராணா இருக்காரு, சுபம் துபே has been doing well. நாளைக்கு no surprises if CSK starts with Ashwin also. Hetmyer இருக்காரு. No surprises if CSK starts with Ashwin also. Got to see SSB Jaiswal at the top. So இதெல்லாம் கூட நடக்கலாம். So I think it's going to be a cracker of a contest. I want CSK. I will believe that CSK does well and brings back the winning momentum tomorrow and make all the fans happy after what happened on Friday against Royal Challengers Bangalore. Okay, நான் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே வின் பண்ணும். நான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் இருந்தது. இப்போ எனக்கு சிஎஸ்கே 11th சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. நோ பாயிண்ட் ஆஃப் டவுட்னு சொல்லலாம். சேஞ்ச் பண்ணாங்கன்னா, சேஞ்ச் பண்ணலன்னா எனக்கு வந்து அங்க வந்து பிரஷர் டு ப்ரூவ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நீங்க பிரஷர் டு ப்ரூவ் இருக்க ஒரு 3-4 பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது பெரிய தலைவலி. அவங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலும் வச்சு செய்யறாங்கிறப்ப, ஏன்னா முதல்ல இருந்தே அந்த இது இருக்கு. இவங்களே எடுத்தீங்க, இவங்களை போய் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எடுத்திருக்கோமே, பவுலிங்க்கு 2 ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்க 20 கோடி செலவு பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி பேட்டர்ஸ் எடுத்திருக்கீங்களேன்ற இது இருந்துட்டு இருக்கின்றப்ப, அங்கிருந்து வந்துட்டு இருக்கின்றப்ப ஆல்ரெடி 2 மேட்சும் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அவ்வளோ இது தேவையில்லை. அவங்கள ரெஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷா இருக்க, அவங்க கண்ட்ரிக்கு ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு இருக்க பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற எனக்கு தோணுது. ஸோ அந்த 3 சேஞ்ச் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரெயிட்டாவே வின் பண்ணுவாங்க. பட் நான் முன்னாடி சொன்ன அந்த பட்டுக்கு காரணம் சஞ்சு சாம்சன் எங்கேயாவது வந்து நான் இம்பாக்ட் பிளேயர் இல்ல, நான் ஃபுல்லா ஆட போறேன், ஆல்ரெடி நம்ம டூ மேட்சஸ் டவுன்ல இருக்கோம், இந்த மேட்ச் நான் கேப்டன்சி கையில எடுத்துக்கிறேன் எடுத்தாருன்னா ஒரு டஃப் கேமா போகும். ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் ஆர்ஆர் வின்ஸ் அப்படிங்கிறதா சஞ்சு சாம்சன் கேப்டன்சி எடுத்தாருன்னா. அண்ட் இன்னொன்னு சிஎஸ்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சதும் ரச்சின் ஆர் கான்வே தான் ஆடணும், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கான்வே தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்எஸ்ஜி மாதிரி ஒரு டீம் சுத்தமா ஹோப்பே கிடையாது, ஸ்கோப்பே இல்ல இந்த டீமுக்கு நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க 4 பேட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே ஆடிட்டு இந்தியன் பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு போறாங்க. சின்ன சின்ன பசங்க யாருன்னு தெரியாது, திக்வேஷ் யாருன்னு தெரியாது, பிரின்ஸ் யாருன்னு தெரியாது, யாரும் தெரியாத, இந்த ராத்தி யாருன்னு தெரியாது, ராத்தி திக்வேஷ் சாரி அவரு 2 பேரும் ஒருத்தர் தான். இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க நல்லா பண்றாங்க. சிஎஸ்கே என்னத்துக்கு திருப்பி வந்து நான் சாம் கரன் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு போறேன். ஆல்ரெடி எனக்கு அது சுத்தமா புரியல. மேல ஸ்ட்ரென்த் பண்ணுங்க பேட்டிங்க. நீங்க வந்து திருப்பியும் எனக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து அடிச்சு கொடுத்தானா அந்த மாதிரி ஒரு பேட்டர்லயே நீங்க போய் தான் உதப்படுறீங்களோ எனக்கு தோணுது. இருக்க ரிசோர்ஸ்ல இவங்க டிபெண்டபிளா, இவங்களால பண்ணி கொடுக்க முடியுமா, அவங்கள தயவு செஞ்சு டாப்ல ஆட வச்சுட்டு இந்தியன் பவுலர்ஸ் நம்புங்க. இப்போ எல்எஸ்சி என்ன பண்ணாங்க, எஸ்ஆர்எச் 300 அடிக்கும் 350 அடிக்கும் பேசிட்டு இருக்கப்போ அவங்களை 200 அடி விடாம பண்ணாங்க. வெறும் இந்தியன் பவுலிங் யூனிட் தான். அதே மாதிரிதான் விக்கி சாரி டு இன்டரப்ட். இந்த பிரஷர் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ராமகிருஷ்ணா கோஷ் இவனுங்க வன்ஷ் வேடியெல்லாம் இறக்கி விட்டு போய் அடிச்சுட்டு வாடா போய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். பட் இவங்க பண்ண மாட்டாங்க ஒரு மாதிரி. ஏன்னா இப்போ வந்து என்ன தலையன்னா பண்ண மாட்டாங்க ப்ரோ. அந்த மாதிரி பண்ணலாம் தான் நான் சொல்றேன், பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி பண்ணலாம். ருத்ராஜ் கேக்வாடே அந்த மாதிரி வந்தவர் தானே. ருத்ராஜ் கேக்வாட் வந்து எவ்வளவு நேரம் பெஞ்ச் பண்ணாங்க, திடீர்னு வந்தாரு, ஒரு 4 சான்ஸ் கொடுத்தாங்க, 50 அடிச்சாரு, இப்ப கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து எடுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியல ப்ரோ, தோனிக்கு அந்த மைண்ட் செட் இருந்தது. இப்ப தோனி வந்து எந்த டிசிஷன்ஸும் எடுக்கிறது இல்லைன்னு சொன்னா திருப்பி தோனி பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப தோனிக்கு இதுல இன்ஃபுளுன்ஸ் இருக்கா, அவர்கிட்ட கேட்டு தான் பண்றாங்கன்ற கேள்வி வருது. அவரை கேட்டு தான் பண்ணாங்கன்னா அவர் அட்லீஸ்ட் நம்பர் 6ல வந்து பேட்டிங் ஆடணும். உங்களை கேட்டுதானங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ண மாட்டாருன்னா அப்ப அட்லீஸ்ட் ருத்ராஜ் பிரேவ் கால்ஸ் எடுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கணும் தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. நான் பண்றேன், நான் அதே டெம்ப்ளேட்லாம் எனக்கு வேணாம், நான் யங்ஸ்டரை பேக் பண்றேன், எனக்கு நீ அட்லீஸ்ட் ஸ்பேஸ் ஃபென்ட்ரி கேப்டனுங்கிற ஒரு இது இருக்கு. அஸ்வினுக்கு ஏன் 2 ஓவர் கொடுக்கலன்னு நம்ம பேசுறோம். ஏன்னா 2வது ஓவர் வந்து 6 ரன் 7 ரன் ஒரு விக்கெட் போட்டு போனாரு, அதுக்கப்புறம் கொடுக்கல.
அப்ப நீ பேசர்ஸ் நம்பு, நீ சாம் கரனை ஏன் நம்புறேன்னு கேள்வி வருது. ஃபிளெமிங்க கூட நான் சொல்றேன். அன்சுல் கம்போஸ்லாம் ஐயோ கடைசி நல்ல வேலை அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு அன்சுல் இந்த 6 ஆகாஷ் மத்துவால ஆட மாட்டாங்க. சந்தீப் சர்மாவை பவர் பிளேல போட மாட்டாங்க. பவர் பிளேல லிஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. 170 கேம் ஆடி 70 விக்கெட் எடுத்திருக்காரு, 72 விக்கெட் இருக்காரு. யாரு? புவனேஸ்வர் குமார். 2வது 3வதுல சந்தீப் சர்மா இருக்காரு, வெறும் 100-110 கேம் ஆடி. அவரை பவர் பிளேல போட மாட்டாங்க. என்ன இதனால இப்படி பண்ணிட்டு இருக்கறதுனால தான் பாட்டம் டேபிள்ல இருக்காங்க 2 டீம். சரி, பிறந்தது பாப்போம். நிறைய பேசியாச்சு, நிறைய வன்மத்தை சொல்லியாச்சு, நிறைய நாங்க we just kind of நிறைய சொல்லிட்டோம். But I think we want, at the end of the day, we want CSK to do well. We want CSK to win. We want all the CSK fans to be happy tomorrow, sleep well and get up in the morning. நாளைக்கு லீவ், யாருக்கும் ஆபீஸ் ஒரு வாரம் கழிச்சுதான், ஒரு வாரம் உங்க மென்டல் பீஸ். ஆமா நேத்து யாரோ ஒருத்தங்க பிரசாதோட மென்டல் பீஸ் போயிடுச்சு. ஆமாப்பா போயிடுச்சுப்பா எனக்கு. அது 5 ஏப்ரல் தான் நினைக்கிறேன் மேட்ச். 5 ஏப்ரல் தான் மேட்ச், அதுவும் டெல்லியோட. பயங்கரம். ஆமா பிரபுராம் லாங்குவேஜ் சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவான், எதுக்கு போடுற தீனின்னு ஏதோ சொல்லுவான். சாட்டர்டே சண்டே மேட்ச் பாக்குறேன், ப்ராட்காஸ்டர்ஸ் போடுற தீனியா வந்து சிஎஸ்கே வாங்கிட்டாங்க. சாட்டர்டே சண்டே தான் சிஎஸ்கே மேட்ச் இருக்கும். சோ ஐ திங்க் நிறைய பேசிட்டோம். ஐ திங்க் விக்கி வந்து ஒரு மாதிரி இருக்கா. சோ நாளைக்கு கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பா சிஎஸ்கே ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கையோட நம்ம போவோம். ஃபார் ஆல் த நியூட்ரல் ஃபேன்ஸ், இல்ல we want cricket to be a real winner, we want இது அதெல்லாம் சொன்னா வந்து tomorrow will be an exciting game of cricket. நாளைக்கு வந்து the best team wins. So அதையும் சொல்லிட்டு it's me Prasad, Vicky and Kishore signing off on behalf of middle class gully cricketers. இப்போ இன்னைக்கு வந்து குஜராத் எம்ஐ ரிவ்யூ மேட்ச் ரிவ்யூ வரும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே வின் பண்ண உடனே நாங்க 3 பேரும் வந்து மேட்ச் ரிவ்யூ பண்றோம். லைவ் வருமா? லைவ் வரும். இன்ஃபேக்ட் நாளைக்கு எல்லாருக்கும் ரம்ஜான் லீவ் இருக்குங்கிற நம்பிக்கையில நாளைக்கு நைட் லைவ் வரலாம்னு இருக்கும். ஸோ மேட்ச் முடிஞ்சோ மேட்ச் லைவ்ல வரும். அது ஹாப்பி லைவ் வந்தாலும் சரி, இல்ல இவங்க சிஎஸ்கே நிறைய கண்டிப்பா ஹாப்பி லைவ் தான். கண்டிப்பா ஹாப்பி லைவ் தான், நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் எடுத்து வந்தாங்கன்னா ஹாப்பி லைவா இருக்கும். இல்ல அதே லெவன்ஸ்ல வந்து ஜெயிச்சாங்கன்னா கூட நம்ம சல்யூட் அடிச்சுட்டு போவோம். ஆர்சிபிக்கு சொன்ன மாதிரி தான். அதே லெவன்ஸ்ல அடிச்சுட்டு போறாங்க. ராகுல் திரிபாதி ஒரு 50-55 அடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு குயிக் ஃபயர் ஒரு 13 பாலுக்கு 30 அடிக்கிறாரு அப்படின்னா தீபக் கூடனா ஓகேப்பா நீங்க வேற லெவல் பான்னு சொல்லிட்டு போறதுக்கு With this note, I think it's Prasad signing off on behalf of middle class gully cricketers with Kishore. நாளைக்கு கண்டிப்பா CSK ஜெயிப்பாங்க. For all the CSK fans, for all the neutral fans, கண்டிப்பா வந்து ஒரு great game of cricket பார்ப்போம். May the best team wins ன்னு சொல்லிட்டு we concluding it. விக்கியோட வீட்ல வந்து ஏதோ இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. So நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு சந்திக்கிறோம். On a very happy note. Till then, tada, bye bye to you on behalf of middle class gully cricketers. Thank you.